ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர்ல இன்னைக்கு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா? அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்பாட் பிரைஸ் மார்னிங் 6 இருந்து க்ளோசிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 24,400 தான் வந்து ஏடிஎம் பிரைஸ் இருந்தது. ஸோ இந்த ஏடிஎம் பிரைஸை பேஸ் பண்ணி நம்மளோட இண்டிகேட்டர்ல கால்லையும் புட்லையும் என்ட்ரி செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் என்ட்ரி 9:18 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல என்ட்ரி வந்திருக்கு. பட் உங்களுக்கு அடுத்த ரெண்டாவது கேண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்துருச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருக்கு. உங்களுக்கு அடுத்த பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்க. கரெக்டாக 10:46 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த என்ட்ரி வந்திருக்கு. உங்களுக்கு அந்த என்ட்ரி கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸிட் மார்க் வந்து பாருங்க கரெக்டாக 10:54 வந்து கொஞ்சம் எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸிட் மார்க் கேண்டோட லோ பிரேக் ஆகாம மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்டா தான் மூவ் ஆயிருக்கு. அடுத்த எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 11:02 வந்து பார்த்தா நமக்கு அடுத்த எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி வந்து கரெக்டாக 10:46 வந்து என்ட்ரி எடுத்து ஆப்போசிட்ல பாட்டம் வந்து பார்த்தா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த மூமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷன்ல கேப்சர் பண்ணி கொடுத்துச்சு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தா நமக்கு ஆஃப்டர்நூன் மேலே ட்ரெண்ட் வந்து செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி கூட வந்து பார்த்தா நமக்கு அதுவுமே மூமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. சேம் அதே 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் புட் சைடு வந்து நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து பையிங்ல இருந்தது. ஸோ ஆஃப்டர்நூன் மேலேயும் வந்து பார்த்தா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து பை செல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் நமக்கு எதுவும் வரல. ஓகேங்களா? ஸோ 1 மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கால் சைடு மட்டும் என்ட்ரி வந்துருக்கு. சேம் அதே 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:40 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவர்சல் என்ட்ரி வந்திருக்கு. ஸோ அந்த கேனோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 11:10 வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும் எக்ஸிட் பண்ணினா கூட நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தா நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு 5 மினிட்ஸ்ல. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா நமக்கு 2:30க்கு அப்புறமேட்டு தான் நமக்கு என்ட்ரி மார்க் வந்திருக்கு க்ளோசிங் டைம்ல. ஸோ நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ நமக்கு இன்னைக்கு 5 மினிட்ஸ் கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருச்சு. அடுத்து 5 மினிட்ஸ்ல புட் சைடு வந்து பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10:25க்கு வந்திருக்கு. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை வந்து பார்த்தா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அந்த என்ட்ரி வந்து பார்த்தா நமக்கு ஆக்டிவேட் ஆகல. அடுத்த என்ட்ரியுமே சேம் அதே தான். 12 மணிக்கு வந்திருக்கு. ஸோ அந்த 12 மணிக்கு வந்த என்ட்ரி கேண்டோட ஹைமே வந்து பார்த்தா நமக்கு பிரேக் ஆகவே இல்லை. தெரியுதுங்களா? ஸோ அதுவுமே வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரி ஆக்டிவேட் ஆகல. அடுத்து மூணாவது வந்து என்ட்ரி பாருங்க கரெக்டாக 12:40க்கு. ஸோ அந்த என்ட்ரி கேண்டோட ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திருப்போம். அங்கேருந்து ஆப்போசிட்ல எக்ஸிட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 1:50க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிட் மார்க் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த கேண்டோட லோ பிரேக் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். இப்போ உங்களுக்கு இங்க என்ட்ரி எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்ல வந்து எக்ஸிட் பண்ணியிருப்போம். அப்போ இந்த புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொமெண்டம் வந்து நமக்கு கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷன் வந்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாட்டம்ல 500 பண்ணி கொடுக்க முடியுமா என்ட்ரி, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து பார்த்தா நமக்கு என்ட்ரிஸ் வந்து பாட்டம் வந்து 500 பண்ணி கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் ஃப்ரீ டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியட்ல உங்களுக்கு டவுட் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.